ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நமஸ்காரம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம். நாளைக்கு பிரதம, நாளையிலேருந்து ஆரம்பம். இன்றைக்கி அமாவாசைன்றனால இன்றைக்கே வச்சுட்டோம். பாருங்கள், முதல் படியில் கலச ஸ்தாபனம். அதுக்கப்புறம் முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் முதல் படியில் இருக்கார். நரசிம்மர் அவர் இருக்கார். ரெண்டாவது படியில் சீதா சமேத ராமலக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமி இங்கே ரெண்டாவது படியில் காட்சி கொடுக்குறார். அப்புறம் திருப்பதி பெருமாள் ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா என்பதாக புரட்டாசியில் நம்ம எழுப்பக்கூடிய கோஷம் அந்த பெருமாளுடைய காதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை வச்சுட்டு திருப்பதி பெருமாளுடைய கோபுரம், திருப்பதி பெருமாள் ரெண்டாவது படிக்கட்டில் இருக்க. மூணாவது படிக்கட்டில் நம்மளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி இங்கே மூணாவது படியில் காட்டி கொடுக்குறாங்க. அதாவது இந்த 8 லக்ஷ்மியினுடைய கடாட்சம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம். நாலாவது படிக்கட்டில் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்பதாக இந்த தசாவதாரம் இங்கே பெருமாள் காட்சி கொடுக்குறார். அஞ்சாவது படிக்கட்டில் இந்த மனுஷனுடைய வாசம் சொல்லுவாங்க கடைசியில், அங்கே கிருஷ்ணனுடைய லீலைகள், அதுக்கப்புறம் பசுமாடு கோமாதா இதெல்லாம் வச்சுருக்கோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நவராத்திரியை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.